இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான மல்டி கிரெயின் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கப் கொண்டக்கடலை, 1 கப் பச்சைப்பயிறு, 3/4 கப் கடலைப்பருப்பு, 3/4 கப் பச்சரிசி, அதுக்கப்புறம் 1/2 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா இது தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தேவையாக உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள் வேணுன்னா ஆப்ஷனல், வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 1/2 hour கழித்து இந்த தோசையை விடுங்க. ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை லைட்டாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை சுடுங்க. இது திரண்டு வரும். சேர்த்துட்டு நம்ம இன்னும் நல்லா மெல்லிஸாக வேணும்னா தோசை கரண்டி வச்சு இது மாதிரி ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மல்டிக்ரெயின் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லதும் கூட. இந்த மாதிரி டயட் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்லாம். இதுக்கு நான் வேர்க்கடலை சட்னி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.